கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அந்த காலத்தில் உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும்போது நாம் சொல்கிற ஒரு வார்த்தை, போய் லெட்டர் போடுங்க இல்லையா, போய் லெட்டர் போடுங்க அப்படின்னு போங்க. கடித தொடர்பு இருந்த ஒரு காலம். அதுக்கு பிறகு கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு போய் சேர்ந்த பிறகு ஃபோன் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. யாரையாவது சந்திச்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன், இல்லை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இப்போ இன்னும் விஞ்ஞான வளம் வந்துச்சு. சரி, போய் சேர்ந்துட்டு நீங்கள் சேர்ந்ததை வீட்டை திறக்கிறத கூட வாட்ஸ்அப் எடுத்து அனுப்புங்க அப்படின்லாம் சொல்கிறோம். வாட்ஸ்அப் எடுத்தும் அனுப்புகிறாங்க. அதாவது காட்சியே அனுப்புகிறோம். ஒரு மாதிரி கருத்தை சொன்னோம், அதற்கு பிறகு குரல் கொடுத்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்ததை அப்படி வீட்டில் சோஃபாவில் உட்காந்து ஐ சேஃப்லி ஜாயின் இல்லை ஐ சேஃப்லி ரீச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு ஒவ்வொரு சொற்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இல்லையா. இல்லை இப்போ திருமணங்களே கூட நீங்கள் கல்யாணத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, நாங்கள் யூடியூப்பில் அனுப்புகிறோம், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மொய்யை ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த சொல் இந்த நூற்றாண்டில் எல்லார் வாயிலும் விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞான வசதிகள் வளர்ந்து விட்ட காலத்தில் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், இது 3 பண்ணணும். பண்ணலைன்னா போச்சு. இதை பண்ணுன்னு சொல்கிறதே ஒரு வேலையாக பிறகு வச்சுருக்காங்க. நாம் அதையே சின்ன சின்ன வெளிச்சத்தில் எடுத்துப்போம். எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை இறையியலோடு இணைத்து அதிலிருந்து ஒரு நுட்பமான தகவலை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்வது தானே நம்ம ஊழியம். அப்போ நாமளும் அன்றாடம் கடவுளை லைக் பண்ணணும். தட் மீன்ஸ் அவருடைய அன்பை நம்ம உள்வாங்கிக்கணும். அந்த அன்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். 3வது, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நம்ம சந்தாதாரம் ஆனால் தான் அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துவார் இல்லை, அந்த அன்பை ஷேர் பண்ணுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ உலகம் சொல்லுது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் சொல்லுவோம் கடவுளுடைய அன்பை நான் லைக் பண்ணுவேன், அந்த அன்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன், ஷேர் பண்ணதோடு நிற்க மாட்டேன், ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் என்பது நம்முடைய சொல்லாக இருக்கட்டும். உலகம் லைக் பண்ண சொல்லும், ஷேர் பண்ண சொல்லும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும். நாம் லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், கடவுளுக்காக எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அப்படி போடுங்க. சபாஷ். நீ பாட்டு. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன்.
உம்மெனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பனெனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். வான்மலர் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபையால் கண்களை தந்திருக்கிறீர், நன்றிகளை படைக்கின்றோம். உம்மை காணவே அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கடவுளுடைய வார்த்தையிலே கவனத்தை செலுத்தும்படியாக சங்கீதம் 119:18 உமது பிரமாணத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உமது பிரமாணத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அன்பானவர்களே, உயிரினங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்ற ஒரு உன்னதமான அவயவம் கண்களாகும். கண்கள் பார்ப்பதற்கு, நல்ல காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கு. கண்கள் ஒரு கேமரா என்று சொல்வார்கள். அழகானவைகளை பார்ப்பதற்கு மட்டுமே. கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிறகு, அல்லது ஒவ்வொரு படைப்பையும் அவர் படைக்கின்ற பொழுது நல்லது என்று கண்டார், அல்லது அழகானது என்று கண்டார் என்று சொல்லலாம். ஆணையும் பெண்ணையும் படைத்து முழு உலகத்தையும் படைத்த பிறகு மிகவும் நல்லதென்று கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அல்லது மிக அழகானவையாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். கண்கள் இதயத்தின் வாசல் என்பார்கள். கண்களால் அல்லது பார்வையால் ஒருவரை எடை போடலாம் என்றும் சொல்வார்கள். ஒருவருடைய பார்வை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அல்லது என்ன நோக்கத்தோடு அவர் நிற்கிறார் என்று சொல்ல முடியும். கோப பார்வை, பரிகாச பார்வை, திருட்டு பார்வை என்று பல வகைகள் உண்டு. இயேசுவும் கண்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது கண்கள் சரீரத்தின் விளக்கு என்று சொல்லுகின்றார். கண்கள் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுமையும் இருளாய் இருக்கும் என்றும் அவர் சொல்லுகின்றார். பார்வையால்தான் முதல் பாவம் வந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் ஏவாள் கடவுள் வேண்டாம் என்று சொல்லின, தொட வேண்டாம் என்று சொல்லின அந்த நடுமரத்தின் கனியை பார்க்கின்றார். அது பார்ப்பதற்கு இன்பமாக இருந்த காரணத்தினாலே அதை பறித்து உண்கின்றார். அதற்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கின்றார். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன என்று நாம் வாசிக்கின்றோம். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் பொல்லாதவைகளை அவர்கள் கண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, பொல்லாதவைகளை கண்டார்கள். கடவுள் நமக்கு கண்களை கொடுத்தது நல்லவைகளை பார்க்க. ஒரு கல்லில் வேண்டாதவைகளை நாம் நீக்கினால் சிலை வரும் என்பார்கள். அவ்விதமாகவே வேண்டாதவைகளை பார்க்க நாம் தவிர்த்தால் கடவுளுடைய அழகான உலகை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கே சங்கீதக்காரன்
உம்முடைய பிரமாணத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்திடும் என்கின்றார். வேத வார்த்தைகளில் கடவுளை காண முடியும் என்று சொல்கின்றார். உம்முடைய வார்த்தைகளில் நான் உம்முடைய அதிசயங்களை பார்க்கட்டும். இயேசு சொல்கின்றார், சில கண்களிலிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆவிக்குரிய வகையிலே குருடர்களாக இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி பிளைண்டட் பீப்புள் என்று சொல்லுகின்றார். கடவுள் நமக்கு கண்களை தந்திருக்கின்றார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் கண்களை பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், நான் பார்க்கிறேன். பார்ப்பதினாலே அவனுக்கு உதவி வருகிறது. கடவுளை பார்ப்பதினாலே அவனுக்கு கடவுளிடமிருந்து சகாயம் வருகிறது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே கடவுளை காண நாம் தவறி விடுகின்றோம். எப்படி? ஆலயத்திற்கு போகின்ற பொழுது சில நேரங்களிலே ஆலயத்திற்கு வராதவர்களை கண்டு, ஏன் நீங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் அவர்கள் சொல்லும் காரணம், எனக்கு எரிச்சலூட்டுகிறவர் வருகிறார், அதனால் நான் வரமாட்டேன், அவரின் அருகில் உட்கார்கிறார், அதனால் நான் வரமாட்டேன். ஆலயத்திலே அவர்கள் கடவுளை பார்க்கவில்லை, மனிதர்களை பார்க்கிறார்கள், உலகத்தை பார்க்கிறார்கள். உலகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வு தவறானதாகவே இருக்கிறது. ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கடவுளை பார்ப்பது தான் அவசியம். அதைதான் வேத வார்த்தைகளும் சொல்லுகின்றன. அவருடைய பிரமாணத்தில் உள்ள அல்லது அவருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய அதிசயங்களை காண முடியும். இதை மக்கள் காண தவறுகிறார்கள், கடவுளை பார்க்க தவறிவிடுகிறார்கள். ஏன்னா பார்வையிலே 3 வகை என்பது கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியிலே 3 பார்வைகள் உண்டு. ஒன்று சாதாரணமான பார்வை, சாதாரணமாக எல்லோரும் பார்க்கின்ற பார்வை. இன்னொரு பார்வை போலீஸ்கார பார்வை என்று சொல்லலாம், சந்தேக பார்வை, தோமா அவர்கள் பார்த்தது போல. இதை நான் உணர்ந்தால்தான், கண்டால்தான் நம்புவேன். போலீஸ் பார்வை, சந்தேக பார்வை, எதை பார்த்தாலும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது. இன்னொரு பார்வை விசுவாச பார்வை, விசுவாசத்தால் பார்ப்பது. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசாண்டவர் சொல்லுகின்றார். இப்போ விசுவாச கண்களோடு பார்ப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசுவை நாம் இங்கே காணலாம் என்ற பாடலின் அந்த அனைத்து கவிகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது, பக்தன் ஆண்டவரை காண எங்கெங்கேயோ செல்லுகின்றான், இயற்கை இடத்திலே ஓடுகின்றான், பல்வேறு முயற்சிகளை எடுக்கின்றான். ஆனால் கடைசியிலே அவன் வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது, வேதத்தை திறந்து வாசிக்கின்ற பொழுது, அங்கே அவன் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார் என்று நாம் அந்த பாடலின் வரிகளை கேட்கின்றோம். அது உண்மைதான். வேதாகமத்திலே தான் கடவுளுடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும், அவரை காண முடியும். குறிப்பாக மொபைல்கள் கைகளில் இருக்கிற காரணத்தினாலே இளம் பருவத்தினர் தவறானவைகளை பார்ப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதனாலே அவர்கள் கெட்டுப்போவதை, திசை மாறி போவதை நாம் பார்க்கின்றோம். இவைகளை விடுத்து நாம் கடவுளை பார்க்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை பார்க்கத்தான் நமக்கு இந்த வேத பகுதி அளிக்கிறது. எனவே நாம் கடவுளை காண்போம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கின்ற கண்களை கொண்டு நாங்கள் கெட்டவைகளை பார்க்காமல் நல்லவைகளை கண்டு உமக்கு நன்றிகளை சொல்ல மகிழ்ந்திருக்கும்படி அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.